போதும், அது செத்துருச்ச விட. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மனுஷனு பம்பல் பி, இவன் பழைய நிலைமைக்கு வந்துடுவானா? எல்லாம் சின்ன காயம்தான், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்கிராப்லெட்டோடைய வேலையே எந்திரங்களை தனித்தனியா பிரிச்சு அதுல இருக்கிற இரும்புகளை சாப்பிடும், முக்கியமா உயிரோட இருக்கிற இரும்புகளை. நல்லது, அதை அழிச்சிட்டோம், கேம் ஓவர். அப்படிதானே? இல்ல, ஸ்கிராப்லெட் எப்பவுமே தனியா ஒத்தையில வராது. அதுங்க இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு வலை, ஸ்கிராப்லெட் வலை. ஆனா இங்க எந்த ஸ்கிராப்லெட்டும் இல்லையே. இதுங்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே காத்துல பறந்து போயிருக்க வேண்டியது. ஆனா ஆர்டிக் பகுதியில இருந்த குளிர்னாலதான் இதுங்க அந்த இடத்திலேயே அடைஞ்சிருந்திருக்கு. ஆனா நாம அதை இங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா அது இப்ப வீச்சுக்கிட்டு வேட்டையாட தயாரா இருக்க. ஆமா, மொத்தம் எவ்வளவு வந்திருக்கும்? ஆயிரக்கணக்கில் இருக்கு. தரவழி பாலம் வேலை செய்யாம போனதுக்கும் மின்சாரம் தடப்பட்டு போனதுக்கும் கண்டிப்பா ஸ்கிராப்லெட் தான் காரணம். என்னால 100% உறுதியா சொல்ல முடியும். ஆர்சி, உன்னோட நிலைமை என்ன? ஏன் சென்சர் சத்தம் போடுது? நாம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், திரும்பி போயிடலாம். பேஸ், நான் ஆப்டிமஸ் பேசுறேன். இங்க இருக்கிற வெப்பநிலை ப்ளூ ஜோனை எட்டிடுச்சு. தரைவழி பாலத்தை உடனடியா செயல்படுத்து. ஆப்டிமஸ், நான் ராக்கெட் பேசுறேன். பேசுறது கேக்குதா? இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்கிராப்லெட் தொலைத்தொடர்பு இணைப்பையும் துண்டிச்சிருச்சு. இந்த ஜந்துக்களை நம்ம கூடிய சீக்கிரம் அழிக்காம விட்டுட்டோம்னா அதுங்க கூடிய சீக்கிரம் இந்த பேசையே கிராப் ஷிப்பா மாத்திடும். நான் சொல்றது கேளுங்க, பேசாம இங்க இருந்து போயிடலாம், அதுக்குள்ளே இங்க இருக்கட்டும். நாம வெளியேறது பாதுகாப்பான விஷயம் இல்ல. சீக்கிரமாவே நம்ம தரைவழி பாலத்தை செயல்பட வைக்கலன்னா ஆப்டிமஸும் ஆர்சியும் அழிஞ்சிடுவாங்க. எது அழிஞ்சிருவாங்களா? நீங்க பயந்து ஓடக்கூடாது. மீகோ, ஒரு ஸ்கிராப்லெட் ஆட்டோபாட்டை சாப்பிடுறத நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆனா நான் பார்த்திருக்கேன். அது உள்ளுக்குள்ள நுழைஞ்சு உயிரையே வெளியே எடுக்கும். முதல்ல ருசியான பாகங்களா அது வெளியே எடுக்கும். ஒவ்வொரு ஃபியூஸா, ஒவ்வொரு சர்க்கியூட்டா அது சாப்பிடும். கடைசியா எதுவும் மிஞ்சாது. நான் சொல்றது கேட்டுக்க, எதுவும் மிஞ்சாது. கண் இமைகளையும் விட்டு வைக்காது. நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். எங்க உடம்பு இரும்பால ஆனது இல்ல. ஆமா, ஸ்கிராப்லெட்டால எங்களை எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னா மனுஷங்க உடம்புல இருக்கிற சதையில பெருசா எதுவுமே இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதுலயும் ஒரு சாதகம் இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு டீம் உருவாக்குவோம். ஒரு மனுஷன், ஒரு ரோபாட். தரைவழி பாலத்தை சரி செய்யும் போது நான் பாதுகாப்பு தரேன். நாங்க எல்லாரும் வேட்டைக்கு புறப்படுறோம். இனி என்ன நடக்க போதும்? பேஸ், நான் ஆப்டிமஸ் பேசுறேன். பேசுறது கேக்குதா? இங்க இருந்து டிரைவ் பண்ணா சரியா இருக்கும்னு தோணுது. இந்த பருவ காலத்துல மயாமி நல்லா இருக்குமா? திடமான வெப்பநிலை இருக்கிற பகுதி இங்க இருந்து ரொம்ப தூரம் ஆர்சி. அந்த பகுதிக்கு போக நினைச்சா நம்ம உடல் சக்தி வீணாக வாய்ப்பு இருக்கு. அதனால குளிர்ல உறைவும் வாய்ப்பு இருக்கு. தரைவழி பாலத்தை ரேஜெட் திறக்கிற வரைக்கும் நாம இங்க பொறுமையா ஒதுங்க நமக்குன்னு ஒரு இடம் தேடி நம்ம உடல் வெப்பத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணணும். நான் உங்களுக்கு பாடி கூட இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அதுல ஒன்ன ராஃப் இங்கதானே பாத்துருக்கான், சரிதானே? சின்ன குழந்தை மாதிரி பயத்துல கத்துனீங்கல்ல? இல்ல, இருக்கலாம். இத பத்தி நாம அப்புறம் பேசலாமா? பயப்படாதீங்க பல்கேட். நாம இப்ப கவனமா இருக்கணும். கூடி சீக்கிரம் எல்லாம் நான் இப்ப இங்க எதையுமே பாக்கல. உங்களுக்கு எதுவும் ஆகல. சுத்தத்துல கேபிள் கீழே வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆமால, கேபிள்ஸ். எவ்வளவு தின்னாலும் இதுக்கு அடங்காதுங்களா?
ஆமா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சேதமான கண்டக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் சரிப்படுத்திட்டேன். சென்ட்ரல் கான்டக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீரூட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் தரை வழி பாலத்துக்கு மின்சாரம் கிடைக்கல. இதுங்க பறக்குமா? பறக்குன்னு சொல்லவே இல்ல. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வா. ராட்சத் கூட எடுத்துட்டு வா. எங்க உடம்புல இருந்து எனர்ஜான். வாவ்! இந்தாங்க வாங்கிக்கங்க.